ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர் ட்ரேடர்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரவுட் இன்ஜெக்ஷன் மூலமா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். கிரவுட் இன்ஜெக்ஷன் ஏன் பண்றோம் அப்படின்னா, சீலிங்ல ஒரு பெரிய கிராக் போயிட்டு இருக்கு. அந்த கிராக்கை நம்மளால சீலன் மூலமா நம்மளால பேக் பண்ண முடியாது. அதனால கிரவுட் இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம், இதனால நமக்கு எந்தவித கம்ப்ளைண்ட் இல்லாம ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம லைவ் வீடியோ மூலமாவே நம்ம இந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சர்ஃபேஸ்ல தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம். இதுல டாப் ஷீட் வேற ஒட்டியிருக்காங்க. எதனால அப்படின்னா, கிராக்ஸ் நிறைய போகுது இல்லைங்களா, அது வழியா கீழே வந்து டிராப் ஆகிட்டு இருக்கு. அதனால டெம்பரவரி அதுவும் லே பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்தாகணும். சர்ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கரைகள் இருக்கு, நிறைய கருப்பு பிடிச்ச இடங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் டெரஸ் நம்மளால கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் ஜெட் போட்டு நம்ம வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம, கொஞ்சம் கூட அந்த கருப்பு கரைகள் இல்லாம எல்லாமே சுத்தமா நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரைகள் வந்து படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிளியரான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு எந்த டஸ்டும் இல்லாத கரைகள்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. நம்ம நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல வந்து புதுசா வந்து லே பண்ண மாதிரி நல்ல சூப்பரான நல்ல கிளியரான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ பக்காவா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிராக்ஸ் வந்து டிராவல் ஆகுறது நமக்கு கண்கூடாவே தெரியுது. இந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு பெரிய கிராக் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து போயிட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டுக்கு கீழே வரைக்கும் தண்ணி டிராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிராக்கை வந்து கிரவுட் இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம வந்து அட்டன் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சைட்ல ஒவ்வொரு வாலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹான்சிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஹான்சிங் ஃபிக்ஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் வச்சு ஒரு கோட்டிங் ஒன்று பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சிமெண்ட் மணல் கலவையில நம்ம வந்து பாலிமரை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மார்ட்டர் ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த ஸ்ட்ராங்கான மார்ட்டர் என்ன ஆகுது அப்படின்னா, சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிற கேப் எல்லாமே அது வந்து ஃபில் ஆகிக்குது. அதாவது கேப் வந்து ரொம்ப 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 கம்மியா வந்து குறைச்சிக்குது. இந்த மாதிரி ஒரு மார்ட்டரை வச்சு நம்ம வந்து சைட்ல சுத்தி, அதாவது ஃப்ளோரும் வாலும் கனெக்ட் ஆகிற இடத்த சுத்தி நம்ம வந்து ஹான்சிங் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். இந்த ஹான்சிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் கோட்டிங் வச்சு ஒரு மோர் கோட் நம்ம இருந்து கொடுக்க போறோம். இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த ஹான்சிங் மேல கிராக்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். கீழே தரைக்கும் ஹான்சிங்க்கும் நடுவுல நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி இந்த பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இப்போ பேராபெட் வால்ல உள்ள கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்றோம். எதனால அப்படின்னா, இது அகைன் நம்ம வந்து ரீபேக்கிங் பண்ண போறோம். சிமெண்ட்ல வந்து பாலிமர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரீபேக்கிங் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் வச்சு ஒரு கோட் அகைன் நம்ம வந்து இதுல கொடுக்க போறோம். வால்ல உள்ள கிராக்ஸ், சர்ஃபேஸ்ல உள்ள கிராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து சீல் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கூட கையில ஒட்டாத அளவுக்கு, காத்துல பறக்காத அளவுக்கு இது வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பேக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் அப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து காத்துல வந்து பறக்கும். இதுல நம்ம வந்து பாலிமர் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணதுனால இதோட டஸ்ட் வந்து வெளியில வராது. அந்த அளவுக்கு இது வந்து ஸ்டிக்கியா ஒரு கண்ணாடி பீஸை உள்ள வச்ச மாதிரி நமக்கு வந்து இதுல வந்து கிரியேட் ஆயிடுங்க. இதுக்கு மேல போற பெரிய கிராக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிரவுட் இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம வந்து அதை வந்து அட்டன் பண்ண போறோம். இப்போ டிராவல் ஆகிட்டு இருக்கிற கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை ட்ரில் பண்ணி ஒரு ஹோல் ஒன்று கிரியேட் பண்றோம். அதுல ஒரு பைப் வச்சு நாசில் ஃபிட் பண்ணி அந்த பைப்புக்கும் அந்த கிராக்கும் நடுவுல கேப் இல்லாத மாதிரி ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட் வச்சு நம்ம வந்து நல்லா டைட்டாவே பேக் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கிராக்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோ அது எல்லாத்துலயும் நம்ம வந்து பைப்பை வந்து 2 அடிக்கு ஒருக்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்ப இந்த கிரவுட் இன்ஜெக்ஷனோட பவரை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 அடி தூரம் அது வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ் பிரஷர் வந்து அதுல கிடைக்குது. இதுல நம்ம கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அதை பக்கெட்ல ஊத்தி அதை இந்த கிரவுட் இன்ஜெக்ஷன் பம்ப் மூலமா நம்ம அந்த கிராக் உள்ள வந்து ஃபில் பண்றோம். சோ இந்த கெமிக்கலை வந்து உள்ள ஃபில் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
கீழே எவ்வளவு தூரம் கிராக்ஸ் போதும், அதாவது ஒரு 20 அடி ஃபோர்ஸ்க்கு அந்த கெமிக்கல் உள்ள போகுது அப்படின்னா அப்ப எவ்வளவு தூரம் வந்து கிராக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அது எல்லா பக்கமும் இது போய் ஃபில் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாசிலா அடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வரோம். ஒரு நாசில நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கெமிக்கல் வந்து ஒரு 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 அளவுக்கு தான் அது வந்து ஏறும். ஏன்னா அந்த கிராக்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த நாசில் வந்து ஃபில் ஆயிடும். அப்ப நம்ம அடுத்த நாசிலுக்கு மறுபடியும் வந்து கிரவுட் இன்ஜெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாசிலுக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்ப கடைசியா ஒரு நாசில் நம்ம பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கெமிக்கல் வந்து போயிட்டே இருந்தது. என்ன இவ்வளவு தூரம் கெமிக்கல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சீலிங்களோட டைரக்டா கீழே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு உள்ளக அந்த கெமிக்கல் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த கிராக் வந்து வீட்டோட சீலிங் அண்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மேல ஒரு வாட்டர் ஊத்துனா ஈஸியா கீழே வந்துருது. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீழே உள்ள அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சீல் பண்ணிட்டு மேல அகைன் நம்ம வந்து கிரவுட் இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த டிராப் எதுவுமே கீழே வராத அளவுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கெமிக்கல் மூலம் நம்ம வந்து ஃபில் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்ஃபேஸ்ல எல்லாமே நம்ம வந்து ஃபைபர் மெஷ்ஷை வந்து லே பண்றோம். சர்ஃபேஸ் நல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லே பண்றப்ப பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் கோட்டிங் வச்சு அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து மெஷ்ஷை வந்து லே பண்றோம். இந்த மெஷ் எதுக்காக அப்படின்னா கோட்டிங் மேல வர்ற ஏர் கிராக்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு இது வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, கோட்டிங்கோட லைஃபும் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ் நம்ம கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல டைரக்டா கோட்டிங் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. எதனால அப்படின்னா ஒரு பாண்டிங் நமக்கு வந்து தேவை. சர்ஃபேஸுக்கும் மேல அடிக்கிற கோட்டிங் ஒரு பாண்டிங் தேவை. அதனால நம்ம வந்து பிரைமர் கோட் வந்து பண்றோம். இந்த பிரைமர் கோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெறும் இது வந்து லிக்விட் மாதிரி தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்டா தான் லுக் இருக்கும். ஆனா இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா இதை வந்து நம்ம அடிச்சாகணும். இதை அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால நடக்க கூட முடியாது. கால் வந்து ஸ்டிக்கி ஆகும், கை வச்சு தொட்டோம்னா ஸ்டிக் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பாண்டிங் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பிரைமர் கோட்டை நம்ம வந்து கொடுத்துறோம். இதுக்கு மேல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட் பண்றோம். இது எதை வச்சு பண்றோம் அப்படின்னா எலாஸ்டோமெரிக் கோட்டிங் வச்சு பண்றோம். இந்த எலாஸ்டோமெரிக் கோட்டிங் எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அப் டு 2 mm வரைக்கும் கிராக்ஸ் எல்லாத்தையும் இது வந்து பிரிட்ஜ் பண்ற அளவுக்கு இது வந்து கெப்பாசிட்டி உள்ள ஒரு லேயரா நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஒரு வாட்டி கோட்டிங் கொடுத்துறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 மைக்ரான்ஸ் திக்னஸ் வந்து இதுக்கு நம்ம வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்ம நார்மலா சர்ஃபேஸ்ல மட்டும் பண்ணல, அதை சுத்தி இருக்கிற அந்த ஜாலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜன்னல் டைப்ல போட்டிருக்காங்கல்ல, அதுலயும் நம்ம வந்து அடிச்சிடும். ஏன்னா அதோட இடுக்குகள் வந்து கூட வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம டோட்டலா பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கோட் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் கோட் உள்ள போக போறோம். இந்த செகண்ட் கோட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 4 hours இன்டர்வல் பீரியட் வந்து தேவை. ஒரு 4 மணி நேரம் அந்த சர்ஃபேஸ் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட் வந்து கொடுப்போம். இந்த செகண்ட் கோட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டைரக்ஷனை கொடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம வந்து கோட்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் கோட் வந்து டாப் டு பாட்டம் பண்ணணும். இப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான லேயர் நமக்கு கிடைக்கும், ஒரு செப்பரேட்டான லேயர் நமக்கு கிடைக்கும். இந்த எலாஸ்டோமெரிக் கோட்டிங்ல 2 கோட்ஸ் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கும் அழகாகவும் கொஞ்சம் கூட தண்ணி கீழே இறங்காத அளவுக்கு நமக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஆன ஒரு டெரஸும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்க எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே தேங்க்யூ so much. Bye bye.